Hello students, welcome to 1+1 channel. இன்னைக்கு நம்ம வீடியோல 6th standard chapter 4 symmetry ஓட introduction பார்க்க போறோம். இது வந்து third term portions. அதாவது இந்த சாப்டர்ல நம்ம என்னெல்லாம் படிக்க போறோம் அதுக்கான ஒரு introduction வீடியோ தான் இது. எப்பவுமே நம்ம exercise ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம introduction வீடியோ பார்த்துட்டு நீங்க exercise sums போடிங்கனா உங்களுக்கு கொஞ்சம் நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏனா அதுல என்னென்ன கான்செப்ட்ஸ் இருக்கு அப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அதனால தான் இந்த introduction வீடியோ. ஓகே. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே bell icon-ஐ select பண்ணிக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்லாம் உங்களால மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போவோம். ஃபர்ஸ்ட் வந்து சிமெட்ரி அப்படினா என்னதுன்னா தமிழ்ல ஜஸ்ட் நம்ம அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணிடுவோம். சமச்சீர் தன்மை அப்படின்னு அர்த்தம். சமச்சீர். இப்போ அந்த வேர்ட் பார்த்தாலே உங்களுக்கு தெரியலையா சமம் அப்படின்னு அர்த்தம். அப்போ சமம்னா ஒரு ஃபிகர் இப்போ நம்ம வந்து ஒரு நம்ம டெய்லி லைஃப் பார்க்குற எல்லா ஒரு டெய்லி லைஃப் பிக்சர்ஸ் ஃபிகர்ஸ் எல்லாத்துலேயுமே நம்ம வந்து சிமெட்ரி காண முடியும். அந்த நேச்சரில் உள்ள ஃபிகர்ஸ் அந்த டெய்லி லைஃப் ஃபிகர்ஸ்லாம் அழகாக இருக்கிறதுக்கு காரணமே இந்த சிமெட்ரி தான். ஸோ மேத்தமெட்டிக்ஸுங்கிறது நம்ம டெய்லி லைஃப்பில் கூட டெய்லி யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தாஜ்மஹாலை எடுத்துக்கோங்களேன். அது அவ்வளோ அழகாக இருக்கிறதுக்கு காரணமே இந்த சிமெட்ரி தான். ஓகே. இப்போ ஒரு தாஜ்மஹால் எடுத்திங்கன்னா சிமெட்ரிக்கல் லைன் ட்ரா பண்ணால் ஒரு ஈக்குவல் ஹாஃப் கரெக்டாக வந்து அது ரெண்டு ஈக்குவல் ஹாஃபாக பிரியும். ஸோ அந்த ஒரு சமச்சீர் தன்மை அந்த ஒரு சிமெட்ரிக்கல் நேச்சர் இருக்கிறதுனால தான் அந்த நேச்சர் ஃபிகர்ஸ்லாம் ரொம்ப அழகாகவே இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். உங்கள் புக்கில் வந்து சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க சிமெட்ரிக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், இந்த டயக்ராம் எடுத்திங்கன்னா சிமெட்ரிக் பிளான்ஸ் இன் த கார்டன், சிமெட்ரிக்கல் பிளான்ஸ் இன் த கார்டன். இப்போ இந்த டயக்ராம் எடுத்திங்கன்னா இப்போ நம்ம ஒரு சிமெட்ரிக்கல் லைன் வந்து வெர்டிக்கலாகவும் ட்ரா பண்ணலாம், ஹாரிசான்டலாகவும் ட்ரா பண்ணலாம், டயக்னலாகவும் ட்ரா பண்ணலாம். ஓகே. ஸோ ஒரு டயக்ராமை வந்து டூ ஐடென்டிக்கல் ஃபிகர்ஸாக பிரிக்கிறது தான் என்னதுன்னா சிமெட்ரிக்கல். ஸோ இந்த லைனை தான் நம்ம வந்து லைன் ஆஃப் சிமெட்ரி அப்படின்னு சொல்லலாம். இது வந்து வெர்டிக்கல் லைன் ஆஃப் சிமெட்ரி. இப்போ நான் ஹாரிசான்டலாக வரைஞ்சா ஈக்குவல் ஹாஃபாக பிரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு லைன் ஆஃப் சிமெட்ரி ட்ரா பண்ணனா இப்போ இதை வந்து ஃபோல்டு பண்ணனா எக்ஸாக்ட்லி இந்த டயக்ராம் வந்து இதில் படணும். புரியுதா உங்களுக்கு? ஸோ அந்த மாதிரி இருக்கிறது மட்டும்தான் இட் ஹேஸ் அ லைன் ஆஃப் சிமெட்ரி. ஓகே. இப்போ நான் ஹாரிசான்டலாக வரைஞ்சேன்னா இது எக்ஸாக்டாக இது மேலே படாது. கரெக்டாக? ஸோ ஹாரிசான்டல் லைன் சிமெட்ரி இதுக்கு நம்ம ட்ரா பண்ண முடியாது. ஓகே. ஸோ இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். இன்னும் சம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். லீஃப், இந்த திஸ் ஒன், இது தாஜ்மஹால், நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க புக்கில். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு சிமெட்ரி அப்படின்னா என்ன அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது looking at our surroundings we see that most of the objects appear with certain beauty. Do you know why these objects look beautiful? The balanced harmony at a perfect ratio makes these objects look beautiful. This kind of organized pattern is called symmetry. Okay. அந்த diagram அந்த ஒரு picturesலாம் appearance வந்து ஏன் ரொம்ப பியூட்டியாக இருக்குன்னா அதுக்கு காரணமே இந்த வந்து symmetry lines தான். அதாவது பேலன்ஸ்டாக நம்ம ட்ரா பண்ணியிருப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு ஸ்கொயரே ட்ரா பண்ணுறோன்னு வைங்களேன். ஸ்கொயரை ட்ரா பண்ணும்போது ஒரு நோட்டில் இப்போ இந்த மாதிரி லைன்ஸ் வச்ச நோட் இருக்குது. நீங்கள் ட்ரா பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க, இந்த பக்கம் 2 லைன்ஸ் இந்த பக்கம் 2 லைன்ஸ் வர மாதிரி ட்ரா பண்ணால் தான் அது பார்க்க ஒரு அழகாக நீட்டாக இருக்கும். இதுவே கொஞ்சம் தள்ளி ட்ரா பண்ணால் அது ஒரு சென்டர் பார்ட் மாதிரி இருக்காது. கரெக்டாக? ஸோ இதனால தான் நம்ம வந்து சிமெட்ரி வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகே. ஸோ நம்ம இந்த சாப்டரில் என்ன படிக்க போகிறோம்னா ஐடென்டிஃபை த சிமெட்ரிக்கல் ஆப்ஜெக்ட்ஸ் இன் ஆர் சரௌண்டிங்ஸ் அண்ட் சம் டைப்ஸ் ஆஃப் சிமெட்ரியும் நம்ம படிக்க போகிறோம். ஓகே. என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து லைன் ஆஃப் சிமெட்ரி. ஸோ நம்ம இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணோம் இல்லையா, அதுதான் வெர்டிக்கல் லைன் சிமெட்ரி இருக்குது, ஹாரிசான்டல் லைன் சிமெட்ரி இருக்குது, டயகனலாக கூட லைன் சிமெட்ரி ட்ரா பண்ணலாம். ஓகே. நான் இப்போ அந்த லைன் ஆஃப் சிமெட்ரியை நம்ம வந்து என்ன பேர், இன்னொரு பேர் என்ன சொல்லலாம்னா ஆக்சஸ் ஆஃப் சிமெட்ரி. இந்த மாதிரி ரெட் கலரில் உங்கள் புக்கில் கொடுத்ததெல்லாம் கண்டிப்பாக நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா ஒன் வேர்ட்ஸில் கேட்க வந்து சான்சஸ் இருக்குது. ஓகே. ஸோ அதை வந்து நம்ம ஆக்சஸ் ஆஃப் அ சிமெட்ரின்னு கூட சொல்லலாம். அந்த லைன் ஆஃப் சிமெட்ரி ஆர் த ஆக்சஸ் ஆஃப் சிமெட்ரின்னு கூட சொல்லலாம். ஓகே. நான் இப்போ வந்து சம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. 1 லைன் ஆஃப் சிமெட்ரிக்கு, 2 லைன் ஆஃப் சிமெட்ரி, 3 லைன் ஆஃப் சிமெட்ரி, 6 லைன், நோ லைன் சிமெட்ரிக்கு. ஓகே. அதாவது சிமெட்ரி அப்படின்னா என்னதுன்னா ஒரு டயக்ராமை ஈக்குவல் ஹாஃபாக பிரிக்க போது அந்த ஒரு பேப்பரில் நீங்கள் வந்து ஒரு ஸ்கொயரை ட்ரா பண்ணி பாருங்கள். அதை ஃபோல்டு பண்ணால் அந்த லைன் ஆஃப் சிமெட்ரி மிடில் ட்ரா பண்ண லைன் ஆஃப் சிமெட்ரி ஃபோல்டு பண்ணால் எக்ஸாக்டாக அந்த டயக்ராம் வந்து அது மேலே விழணும். அதுதான் வந்து லைன் ஆஃப் சிமெட்ரி. ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அது புரியலைன்னா உங்களுக்கு மிரர் வந்து எக்ஸாம்பிளாக வச்சுக்கோங்க. கண்ணாடியை இப்போ நீங்கள் கண்ணாடி முன்னாடி அந்த ஸ்கொயரை ஈக்குவல் ஹாஃபாக பிரிச்சுட்டு இன்னொரு ஹாஃப் வந்து இப்படி மடிக்கும் போது கரெக்டாக
கரெக்டாக அந்த மிரர் வந்து அது மேலே விழுகும். ஓகே, இப்போ ஹியூமன் பாடியே எடுத்துக்கோங்களேன். ஹியூமன் பாடி வந்து கரெக்டாக வந்து இட் ஹேஸ் அ சிமெட்ரிக்கல் லைன், வெர்டிக்கல் சிமெட்ரிக் லைன். இப்போ நீங்கள் ஹியூமன் பாடியை வந்து வரைஞ்சி இப்படி பிரிச்சிங்கன்னு வைங்க, நெக் ஹெட்லேருந்து கால் வரைக்கும் பிரிச்சிங்கன்னா எக்ஸாக்டாக இட் ஹேஸ் அ லைன் ஆஃப் சிமெட்ரி. அதனால தான் நம்ம ஹியூமன்ஸ்லாம் பார்க்க ரொம்ப அழகாகவே இருக்கும் எப்பயுமே. ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த சிமெட்ரி அப்படின்னா என்ன கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம சம் எக்ஸாம்பிள்ஸ் எப்படி வந்து சிமெட்ரி வந்து ட்ரா பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதாவது எங்கெல்லாம் கோலமில் கூட சிமெட்ரி வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னே சொல்லலாம். கோலம்ஸில் கூட சிமெட்ரி வந்து யூஸ் ஆகுது. ஓகே, இப்போ நான் ஒரு சம் ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணுறேன் பாருங்க. இது ஒரு ட்ரையாங்கிள், ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். இட் ஹேஸ் 3 sides, கரெக்டாக 3 ஈக்குவல் சைட். அப்போனா இந்த ஃபிகருக்கு வந்து 3 லைன் ஆஃப் சிமெட்ரி இருக்கும்னு அர்த்தம். புரியுதா? இப்போ பேப்பர் எடுத்து நீங்கள் இப்படி ஃபோல்ட் பண்ணலாம். இப்போ இந்த டயக்ராமை இப்போ பாருங்கள், இப்படி ஃபோல்ட் பண்ணால் எக்ஸாக்டாக மேட்ச் ஆகுதா? இது வந்து ஆல் சைட் ஈக்குவலாக இருக்கிறதுனால. ஓகே, நெக்ஸ்ட்டு இப்படி ட்ரா பண்ணாலும் இது ரெண்டும் ஈக்குவலாக ஃபோல்ட் ஆகும், மேட்ச் ஆகும். அதே மாதிரி இந்த பக்கம் ட்ரா பண்ணாலும் இது ரெண்டும் ஈக்குவலாக மேட்ச் ஆகும். ஓகே, ஸோ ட்ரையாங்கிள், ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிளுக்கு வந்து 3 லைன் ஆஃப் சிமெட்ரி இருக்குது. ஏன்னா 3 sides ஈக்குவலுங்கிறதுனால. ஓகே, நெக்ஸ்ட் அதே மாதிரி ஸ்கொயர். ஸ்கொயர் பாருங்கள், ஸ்கொயருக்கு வந்து 4 லைன் ஆஃப் சிமெட்ரி இருக்கும். வெர்டிக்கலி, ஹாரிசான்டலி அண்ட் டயக்னலி வரையலாம். நம்ம சிமெட்ரி வரையலாம் இப்படி. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ரெக்டாங்கிள். ரெக்டாங்கிள் பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள் எப்படி வரையலாம்? ஒரு வெர்டிக்கலி வரையலாமா? நெக்ஸ்ட்டு ஹாரிசான்டலியும் வரையலாம். ஸோ வெர்டிக்கலி வரையலாம், ஹாரிசான்டலி வரையலாம். இப்போது டயக்னலி நம்ம வரைய முடியாதுன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா இங்கே பாருங்கள், நீங்களே ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்கள். டயக்னலி வரைஞ்சனா இது இப்படி ஃபோல்ட் ஆகும்போது எக்ஸாக்டாக இது மேட்ச் ஆகுமா? கண்டிப்பாக மேட்ச் ஆக சான்சஸ் கிடையாது. ஸோ ரெக்டாங்கிளை பொறுத்த வரைக்கும் 2 லைன் ஆஃப் சிமெட்ரி தான் இருக்குது. ஓகே, இப்போது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? ஒரு லைனாக வச்சு கண்டுபிடிக்கலாம், ட்ரா பண்ணி கண்டுபிடிக்கலாம், நோ ப்ராப்ளம். அதாவது எக்ஸாக்டாக ஃபோல்ட் ஆகுமா அப்படின்னு நம்ம இமேஜின் பண்ணி தான் கண்டுபிடிக்கணும். இன்னொரு வே ஆஃப் ஃபைண்டிங் நான் சொல்கிறேன். எப்படி வந்து ஒரு டயக்ராமுக்கு வந்து இத்தனை லைன் ஆஃப் சிமெட்ரி இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுனா, நம்பர் ஆஃப் சைட்ஸ் ஈக்குவல் இன் தட் டயக்ராம். இப்போது ஒரு ட்ரையாங்கிள், ஒரு ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் எடுத்திங்கன்னா 3 சைடுமே ஈக்குவல். அப்போனா அந்த ட்ரையாங்கிளுக்கு வந்து 3 லைன் ஆஃப் சிமெட்ரி இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ ஒரு ஸ்கொயர் எடுத்திங்கன்னா ஆல் சைட்ஸ் 4 sides ஈக்குவல். அப்போ அந்த ஸ்கொயருக்கு 4 லைன் ஆஃப் சிமெட்ரி இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ ரெக்டாங்கிள் எடுத்திங்கன்னா 2 sides ஈக்குவல். அப்போ அதுக்கு 2 லைன் சிமெட்ரி இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஆனால் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க. இந்த ரெண்டு சைடு ஈக்குவல்னு நினச்சிக்கோங்க. ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் பொறுத்த வரைக்கும் எத்தனை சைடு ஈக்குவல்? 2 சைடு ஈக்குவல். பட் அதுக்கு 2 லைன் சிமெட்ரி கிடையாது, ஒரே ஒரு லைன் சிமெட்ரி மட்டும்தான். ஏன்னா இப்படி ஃபோல்டு பண்ணும்போது இந்த 2 சைடு தானே ஈக்குவல். அப்போ இந்த 2 சைடு ஃபோல்ட் பண்ணும் போது தான் கரெக்டாக அது வந்து இமேஜ் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகும். இப்படி ட்ரா பண்ணனா இது ரெண்டும் மேட்ச் ஆகாது. ஏன்னா இது இந்த சைடும் இந்த சைடு ஈக்குவல் கிடையாது. இப்போது ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளில் இந்த 2 சைடு ஈக்குவல்னால் இப்படி ட்ரா பண்ணணும் லைன் ஆஃப் சிமெட்ரி. இந்த 2 சைடு ஈக்குவல்னால் இப்படி ட்ரா பண்ணணும். ஓகேவா? அதாவது ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளை தவிர மீதி மற்ற டயக்ராமுக்கெலாம் எத்தனை சைடு ஈக்குவலோ அத்தனை லைன் ஆஃப் சிமெட்ரி நம்மளால் வரைய முடியும்னு அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளை தவிர. ஏன்னா ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளில் 2 சைடு ஈக்குவல், ஆனால் அதுக்கு ஒரு லைன் ஆஃப் சிமெட்ரி தான் இருக்குது. மற்ற எல்லா டயக்ராமுக்கும் 4 சைடு ஈக்குவல்னால் 4 லைன் ஆஃப் சிமெட்ரி ட்ரா பண்ண முடியும். ஈக்குவல் ட்ரையாங்கிளில் 3 சைடு ஈக்குவல்னால் 3 லைன் ஆஃப் சிமெட்ரி ட்ரா பண்ண முடியும். ஓகே, இப்போது உங்கள் புக்லேயும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க, நீங்கள் கோத்ரூ பண்ணிக்கோங்க. இப்போ இந்த டயக்ராம் என்னென்னு உங்களுக்கு தெரியுதா? பென்டகன், ரெகுலர் பென்டகன். கரெக்டாக நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். ரெகுலர் பென்டகன், ரெகுலர் ஹெக்ஸகன். அதாவது 5 சைட்ஸ் இருக்கிறது பென்டகன், 6 சைட்ஸ் இருக்கிறது ஹெக்ஸகன். அதே மாதிரி 7 சைட்ஸ் ஹெப்டகன், 8 சைட்ஸ் ஆக்டகன். இதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம் ஆல்ரெடி. நெக்ஸ்ட்டு நானோகன், டென்டகன், அந்த மாதிரி படிச்சிருப்போம் 10 சைட்ஸ் வரைக்கும். இப்போ இது ஏன் ரெகுலர் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஆல் சைட் அண்ட் ஆல் ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கிறதுனால தான் இது வந்து ரெகுலர் பென்டகன், ரெகுலர் ஹெக்ஸகன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ ரெகுலர் பென்டகன்னா இது ஆல் சைட்ஸ் ஈக்குவல் நம்ம சொல்லியாச்சு. அப்போ பென்டகன்னா 5 சைட்ஸ் ஈக்குவல். அப்போ 5 சைட்ஸ் ஈக்குவல்னால் அதுக்கு 5 லைன் ஆஃப் சிமெட்ரி நம்மளால் ட்ரா பண்ண முடியும்னு அர்த்தம். இப்போ இது 6 சைட்ஸ் ஈக்குவல்னால் 6 லைன் ஆஃப் சிமெட்ரி ட்ரா பண்ண முடியும்னு அர்த்தம். புரியுதா? எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. அதே மாதிரி ஹெப்டகன் வந்து 7 சைட்ஸ் ஈக்குவல். ஸோ 7 லைன் ஆஃப் சிமெட்ரி ட்ரா பண்ண முடியும்னு அர்த்தம். ஓகே, ஃபஸ்ட்டு நான் வந்து பென்டகன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன்.
ஸோ பென்டகன் வந்து இப்படி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஹெக்ஸகன் வந்து இப்படி இருக்கும். ஸோ இதில் வந்து 5 சைட்ஸ் ஈக்குவல், இதில் வந்து 6 சைட்ஸ் ஈக்குவல். அப்போ இதுக்கு நான் சொன்னேன் இல்லையா 5 லைன் ஆஃப் சிமெட்ரி ட்ரா பண்ண முடியும், இதுக்கு வந்து 6 லைன் ஆஃப் சிமெட்ரி ட்ரா பண்ண முடியும்னு சொன்னோம் இல்லையா. எப்படி நம்ம அதை பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் எல்லா கார்னர் பாயிண்ட்ஸையும் கொஞ்சம் நல்லா டார்க்காக வச்சுக்கோங்க. இப்போ இதில் வந்து 5 லைன்ஸ் இருக்குது, 5 கார்னர்ஸ் இருக்குது. இதில் வந்து 6 கார்னர்ஸ் இருக்குது. கரெக்டாக? இப்போது இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ட்ரா பண்ண. இப்படி ஜாயின் பண்ணிவிடுவீங்க, இப்படி 1 2 3 4 5 இந்த மாதிரி ட்ரா பண்ணிவிடுவீங்க. பட் எல்லாருக்குமே அது ஈஸியாக இருக்காது இல்லையா. ஸோ இப்போ எப்படி நம்ம வந்து மிஸ்டேக் இல்லாமல் கரெக்டாக ட்ரா பண்ணணும்னு நான் சொல்லித்தரேன் பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கேல் எடுத்துக்கலாங்க. இப்போது இதில் 5 கார்னர்ஸ் இருக்குது. அப்போ 5ல் வந்து ஹாஃப் என்ன, 5ல் பாதி 2.5. கரெக்டாக? இதில் வந்து 6 இருக்குது, 6ல் பாதி என்ன 3. அப்போது ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பாயிண்ட்டுக்கும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ட்ரா பண்ண பார்க்கலாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் நான் இதை எடுக்கிறேன். எவ்ரி 2.5 சைடுக்கு வந்து நம்ம லைன் ஆஃப் சிமெட்ரி ட்ரா பண்ண முடியும்னு அர்த்தம். நம்ம பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த பாயிண்ட்டுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். எப்படி நான் ட்ரா பண்ணுறேன்னு பாருங்கள். எவ்ரி 2.5 சைடு, 2.5 சைடு. ஓகே, ஸோ இப்போ நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுனால 1 சைடு, 2 சைடு, 3 சைடு. பட் 2.5 தான் வேணும். அப்போ 1 சைடு, 2 சைடு, 3, 2.5 இது தான். கரெக்டாக? அப்போ இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு லைன் ஆஃப் சிமெட்ரி நம்மளால் ட்ரா பண்ண முடியும்னு அர்த்தம். புரியுதா? எவ்ரி 2.5 சைடு. ஸோ நான் ஒன்று ட்ரா பண்ணிட்டேன்னா இப்போ நெக்ஸ்ட்டு இந்த பாயிண்ட் நான் முடிச்சிட்டேன். இப்போ இந்த பாயிண்ட் எல்லா பாயிண்ட்டுக்கும் நம்ம ட்ரா பண்ணணும். இந்த பாயிண்ட் அதே மாதிரி 2.5 சைடு. ஸோ 1 2, புரியுதா? இங்கேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். 1 சைடு, 2 சைடு, இது 2.5 சைடு. கரெக்டாக? ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா இங்கேருந்து அந்த பாயிண்ட்டை வந்து ஜாயின் பண்ணிடலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு நல்லா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நினைக்கிறேன் இந்த மெத்தடு. நெக்ஸ்ட் இப்போ நம்ம இந்த பாயிண்ட்டுக்கு அதே மாதிரி 2.5 சைடு 1 2 2.5. புரியுதா? ஸோ இப்போ வந்து நம்ம இந்த பாயிண்ட்டையும், பட் எல்லா சென்டர் பாயிண்ட்டும் வந்து கரெக்டாக வந்து கோயின்சைட் ஆகணும். எல்லா சென்டர் பாயிண்ட்டும் வந்து டச் ஆகணும். அந்த மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணணும். ஓகே, இப்போ இந்த பாயிண்ட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கரெக்டாக? நெக்ஸ்ட் இப்போ இந்த பாயிண்ட்டுக்கு 1 2 2.5. ஓகே, அப்போது இந்த பாயிண்ட்டையும் இதையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணிட வேண்டியது தான். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ லாஸ்ட் இந்த பாயிண்ட் முடிஞ்சிருச்சு. ஏன்னா இந்த பாயிண்ட்ல தான் ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ இங்கே முடிஞ்சிருச்சுன்னா அவ்வளோதான். ஸோ 1 2 2.5. ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் நம்ம ஜாயின் பண்ணிட வேண்டியது தான். தட்ஸ் ஆல். பார்த்தீங்களா எத்தனை லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி இருக்குது? 1 2 3 4 5 லைன் ஆஃப் சிமெட்ரி நம்ம ட்ரா பண்ணியாச்சு. ஓகே, அதே மாதிரி தான் ஹெக்ஸகனுக்குமே 6 சைட்ஸ் ஈக்குவலுங்கிறதுனால 6ல் பாதி வந்து 3. அப்போ எவ்ரி 3 சைடுக்கு நம்ம ட்ரா பண்ணணும். ஸோ எந்த பாயிண்ட்லேருந்து வேணால் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ எவ்ரி 3 சைடுக்கு நம்ம ஸ்டாப் பண்ணிடணும். ஸோ 1 2 3. அப்போ இங்கே 3 சைடு இங்கே தான் கம்ப்ளீட் ஆகுது. ஓகே, அப்போ இந்த பாயிண்ட்டையும் இதையும் வந்து நம்ம ஜாயின் பண்ணிடலாம். புரியுதா? நெக்ஸ்ட் இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து ஸோ 1 2 3. ஸோ இங்கே கம்ப்ளீட் ஆகுது. ஸோ அந்த 2 பாயிண்ட்டையும் வந்து நம்ம எக்ஸாக்டாக வந்து ஜாயின் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். 1 2 3. ஸோ இங்கே வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஸோ அந்த பாயிண்ட்டையும் 2 பாயிண்ட்ஸையும் நம்ம ஜாயின் பண்ணிட வேண்டியதான். மிடில் பாயிண்ட் எல்லாமே ஜாயின் ஆகும், எல்லாமே ஒரே பாயிண்டில் இன்டர்செக்ட் ஆகிற மாதிரி நீங்கள் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ இந்த பாயிண்டில் 1 2 3. ஸோ ஆல்ரெடி வரைஞ்சாச்சு. இப்போ எல்லா பாயிண்ட்லேயும் வரைஞ்சாச்சு. கரெக்டாக? இப்போ நான் இந்த பாயிண்டில் எடுத்தால் மறுபடியும் 1 2 3 சேம் தான் வருது. இப்போ நான் இந்த பாயிண்ட் எடுத்தால் 1 2 3 சேம் தான் வருது. அப்போ 3 தான் நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம். ஆனால் நம்ம 6 ட்ரா பண்ண முடியும்னு சொல்கிறோம். எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன எடுத்துக்கணும்னா இந்த ஹாஃப் இருக்குல்ல, இதை ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக எடுத்துக்கணும். ஓகே, இந்த ஹாஃப் பொசிஷன் இருக்குல்ல, இதை ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக எடுத்து இப்போ பாருங்கள். அப்போ 1 சைடு எங்கே வரும்? 1 இங்கே வருமா? 1 சைடு, 2 சைடு, 3 சைடு. புரியுதா? அப்போ அந்த ஹாஃப் டு ஹாஃபை வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதே மாதிரி இந்த ஆப்போசிட்டில் இருக்கிற ஹாஃப் டு ஹாஃப் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கிட்டா நம்மளுக்கு வந்து 6 லைன் ஆஃப் சிமெட்ரி வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். ஓகே, இது ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு வந்து லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி அப்படின்னா என்னன்னு வந்து உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் புக்கில் இருக்கிற இந்த மாதிரி ரெட் மார்க்ஸில் இருக்கிற லைன்ஸ்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள் நோட் ஒன்று கொடுத்துருக்காங்க. The number of lines of symmetry of each regular polygon, a closed figure having equal sides and equal angles is a equal
to its number of sides. அதாவது இப்போ நான் சொன்னதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. என்னன்னா ரெகுலர் பாலிகன்ஸ்னால் என்னது? பாலிகன்னாலே ஒரு க்ளோஸ்டு ஃபிகர். ஸோ ரெகுலர்னா ஆல் சைட்ஸ் அண்ட் ஆல் ஆங்கிள் ஈக்குவல். அப்போது அங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா அங்கே எத்தனை ஈக்குவல் சைட்ஸ் அண்ட் ஈக்குவல் ஆங்கிள்ஸ் இருக்கோ அத்தனை லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி நம்மளால் வரைய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு லைன் ஆஃப் சிமெட்ரினா என்னன்னு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம ரிஃப்ளெக்ஷன் சிமெட்ரி அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாம். ரிஃப்ளெக்ஷன் சிமெட்ரி, ஓகே, ரிஃப்ளெக்ஷன் சிமெட்ரி வந்து மிரர் சிமெட்ரின்னு சொல்லலாம். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அ ஷேப் ஹேஸ் ரிஃப்ளெக்ஷன் சிமெட்ரி இஃப் இட் ஹேஸ் அ லைன் ஆஃப் சிமெட்ரி. அதாவது ஒரு ஷேப்க்கு வந்து லைன் ஆஃப் சிமெட்ரி இருந்தால் மட்டும்தான் அதுக்கு வந்து ரிஃப்ளெக்ஷன் சிமெட்ரி வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதாவது நான் இப்போ சொல்கிறேன் பாருங்கள். ரிஃப்ளெக்ஷன் சிமெட்ரிலாம் ஒன்றும் இல்லை, ஒரு மிரர் தான் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கோங்க. மிரர், ஓகே, மிரர் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணுறேன், இல்லைனா ஒரு ஆல்ஃபபெட் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம், ஏ ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ இதுக்கு வந்து லைன் ஆஃப் சிமெட்ரி இருக்கா? எஸ் இருக்குது. இப்படி ட்ரா பண்ணலாம். அப்போது இதுதான் மிரர்னு அர்த்தம், மிரர் லைன். அப்போது மிரர் லைன் எடுத்திங்கன்னா இதை ஃபோல்டு பண்ணால் சேம் டயக்ராம் வருதா? இது வந்து எக்ஸாக்டாக ஃபோல்ட் ஆகிற மாதிரி வருது. அப்போது திஸ் ஏ ஹேஸ் அ ரிஃப்ளெக்ஷன் சிமெட்ரி. உங்களுக்கு நல்லா கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். வேறு அதே மாதிரி பின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு லைன் ஆஃப் சிமெட்ரி இருக்கா? எஸ், ஹாரிசான்டல். மிரரை வந்து இப்படியும் வைக்கலாம், இப்படியும் வைக்கலாம், ஏதாவது ஒரு சைடில் வரணும். ஸோ இப்போ பிக்கும் கண்டிப்பாக வந்து ரிஃப்ளெக்ஷன் சிமெட்ரி இருக்குன்னு தான் சொல்லலாம். ஏன்னா இப்போ இதுதான் மிரர் லைன்னா இதை ஃபோல்ட் பண்ணும்போது எக்ஸாக்டாக இது மேலே விழும். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ அ ரிஃப்ளெக்ஷன் சிமெட்ரி. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து ஒரு Z எடுத்துக்கோங்க. Zக்கு வந்து லைன் ஆஃப் சிமெட்ரி இருக்கா? இல்லை. அப்போது திஸ் இஸ் நாட் ஹேவிங் அ ரிஃப்ளெக்ஷன் சிமெட்ரி. ஸோ எந்த ஒரு டயக்ராம்க்கு வந்து லைன் சிமெட்ரி இருக்கோ அதுக்கு தான் வந்து ரிஃப்ளெக்ஷன் சிமெட்ரி இருக்குது அப்படின்ட்டு அர்த்தம். ஓகே, ஸோ அ ஷேப் ஹேஸ் ரிஃப்ளெக்ஷன் சிமெட்ரி இஃப் இட் ஹேஸ் அ லைன் ஆஃப் சிமெட்ரி. ஓகே, இந்த பாயிண்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போது இதுக்கு லைன் ஆஃப் சிமெட்ரியும் இல்லை, ஏன்னா ரிஃப்ளெக்ஷன் சிமெட்ரியும் இல்லை. அப்போ இதுக்கு என்ன சிமெட்ரி தான் இருக்குது அப்படின்னு உங்களுக்குலாம் ஒரு டவுட் வரலாம். This has a rotational symmetry. Okay, so rotational symmetry na enna na solren. Rotational symmetry na onnu illa, word e soludhu parunga, it has rotations. நம்ம வந்து rotations பண்ணி கண்டுபிடிக்கணும். ஓகே, எப்படி நான் சொல்கிறேன், வெரி சிம்பிள். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம லைன் ஆஃப் சிமெட்ரி புக்கில் இருக்க பாயிண்ட்ஸ்லாம் வந்து மார்க் பண்ணிவிடுவோம். இங்கே பாருங்கள், இதெல்லாம் இம்பார்ட்டன்ட், ஒன் வேர்டில் கேட்பாங்க. நெக்ஸ்ட் ஒரு நோட் கொடுத்துருக்காங்க. The object and its image and its image will lie at the same distance from the mirror. The only difference is that the left side is on the right side and vice versa. இப்போ மிரர் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இல்லையா, மிரரில் வந்து ஆப்ஜெக்ட் வந்து சேம் டிஸ்டன்ஸில் தான் இருக்கும். ஆனால் வந்து அதில் என்ன தெரியும்னா லெஃப்ட்டில் இருக்கிறது ரைட்டில் தெரியும், ரைட்டில் இருக்கிறது லெஃப்ட்டில் தெரியும், அவ்வளோதான். ஓகே, நீங்களே உங்கள் மிரரில் வச்சு பாருங்கள், லெஃப்ட் ஹேண்ட் வந்து ரைட் ஹேண்ட் மாதிரி தெரியும், ரைட் ஹேண்ட் வந்து லெஃப்ட் ஹேண்ட் மாதிரி தெரியும், அந்த மாதிரி தான். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ரிஃப்ளெக்ஷன் சிமெட்ரி அண்ட் லைன் ஆஃப் சிமெட்ரி நல்லா கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். எந்த ஃபிகருக்கு வந்து லைன் ஆஃப் சிமெட்ரி இருக்கோ அந்த டயக்ராமுக்கு மட்டும்தான் ரிஃப்ளெக்ஷன் சிமெட்ரி இருக்குது. அப்போது லைன் ஆஃப் சிமெட்ரியும் இல்லை, ரிஃப்ளெக்ஷன் சிமெட்ரியும் இல்லைனா இட் ஹேஸ் அ ரொட்டேஷ்னல் சிமெட்ரி. நெக்ஸ்ட் அதான் நம்ம பார்க்க போகிறோம். ரொட்டேஷ்னல் சிமெட்ரினா ஒன்றும் இல்லை, வெரி சிம்பிள். நான் சொல்லித்தரேன். ஃபஸ்ட் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், அப்புறமா வந்து உங்கள் புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க நம்ம ரீட் பண்ணுவோம். ரொட்டேஷ்னல் சிமெட்ரினா என்னென்னு பார்த்துருவோம். ஏதாவது ஒரு டயக்ராம் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரெக்டாங்கிளே எடுத்துக்கலாம். இப்போது எந்த ஒரு டயக்ராம் எடுத்தாலும் அதை வந்து ரொட்டேட் பண்ணணும் த்ரூ த சென்டர் பாயிண்ட். சென்டர் பாயிண்ட்டை வச்சு ரொட்டேட் பண்ணணும். இப்போது சென்டர் பாயிண்ட் இதுனா இது ரொட்டேட் பண்ணலாமா? இப்படி ரொட்டேட் ஆகுமா? புரியுதா உங்களுக்கு? இப்படி ரொட்டேட் ஆகும், கரெக்டாக? நான் இப்படி ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். இதுதான் ரொட்டேஷ்னல் சிமெட்ரி. இப்போது இந்த சென்டர் பாயிண்ட் இங்கே தான் இருக்கணும்னு இல்லை, இங்கேயும் வைக்கலாம், இங்கேயும் எங்கே வேணாலும் வைக்கலாம், இங்கே சென்டர் பாயிண்ட் வைக்கலாம், எங்கே வேணாலும் வைக்கலாம். ஓகே, இப்போது இப்படி ரொட்டேட் பண்ணும்போது அதாவது ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன் வரணும். 360 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணணும். ஒன்று கிளாக் வைஸ் இல்லைனா ஆன்டி கிளாக் வைஸ், எப்படி வேணாலும் பண்ணலாம். ஆனால் 360 டிகிரிக்கு அந்த டயக்ராம் வந்து ரொட்டேஷன் பண்ணணும். ஓகே, அப்படி ரொட்டேட் பண்ணும்போது எத்தனை தடவை அந்த டயக்ராம் வந்து ஒரிஜினல் ஷேப்பை வந்து கொண்டு வருதோ that is called a rotation of symmetry. ஓகே, எத்தனை தடவை வந்து அந்த டயக்ராம் வந்து வருது, அதே மாதிரி சேம் அதே மாதிரி. இப்போ நான் இந்த ட்ரையாங்கிள் வந்து ரொட்டேட் பண்ணுறேன் பாருங்கள், நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படின்னு. இப்போ நான் இந்த பொசிஷனில் இருக்குது, 360 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணேன். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து 90 டிகிரிக்கு நான் ரொட்டேட் பண்ணியிருக்கேன். இது வந்து இந்த மாதிரி வந்திருக்கு.
புரியுதா? ஸோ நான் ட்ரா பண்ணுறேன் பாருங்கள், எப்படி வந்திருக்கு, இப்படி வந்திருக்கு. இது சேமாக இது ரெண்டும் கிடையாது. டயக்ராம் வந்து நான் இப்படி ட்ரா பண்ணியிருக்கேன். அப்போ இப்படி எப்போ வருதோ அதுதான் ஒரிஜினல் பொசிஷன். புரியுதா உங்களுக்கு? இப்போ நான் இப்படி ரொட்டேட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு இது வந்து 90 டிகிரி ரொட்டேஷன். கரெக்டாக 90 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணும்போது இந்த மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் வந்து 180 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணும்போது டயக்ராம் வந்து இப்படி வருமா? இந்த சர்க்கிள் இல்லை, இந்த மாதிரி வருமா? ஸோ ஃபஸ்ட்டு டைம் வந்துருச்சு. புரியுதா? இன்னும் முடியல. 360 டைம்ஸ் 360 டிகிரி வரைக்கும் ரொட்டேட் பண்ணும். இப்போ மறுபடியும் இப்படி இதை ரொட்டேட் பண்ணால் இப்படி வெர்டிக்கலாக மறுபடியும் வந்துருமா? ஸோ திஸ் இஸ் 270 டிகிரி ரொட்டேஷன். மறுபடியும் இதை ரொட்டேட் பண்ணால் திஸ் வில் பிகம் அ கம்ப்ளீட் ரொட்டேஷன் 360 டிகிரி. ஸோ இதுதான் என்னது 2 டைம்ஸ் வந்திருக்கு. ஸோ திஸ் இஸ் கால்ட் ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷன். இதுதான் என்னதுன்னா ஆர்டர் ஆஃப் சிமெட்ரி. ஸோ ஒரு டயக்ராமுக்கு வந்து அட்லீஸ்ட் 2 ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷன் இருந்தால் தான் அந்த டயக்ராமுக்கு வந்து ரொட்டேஷனல் சிமெட்ரி இருக்குதுன்னு அர்த்தம். புரியுதா? நான் இப்போ ரொட்டேட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். டயக்ராம் இப்படி இருக்குது, 90 டிகிரிக்கு நான் ரொட்டேட் பண்ணிட்டேன். இப்படி ஆயிடுச்சா? ஓகே, இப்படி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு 180 டிகிரிக்கு இப்படி ஆயிருக்கு. புரியுதா? நெக்ஸ்ட்டு 360 டிகிரிக்கு இப்படி ஆயிருக்கு. நெக்ஸ்ட் அகெயின் 270க்கு இப்படி ஆயிருக்கு. 360 வரும்போது தான் இப்படி ஆயிருக்கு. ஓகே, நீங்கள் ஒரு டயக்ராம் ட்ரா பண்ணி ரொட்டேட் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இந்த டயக்ராம் வந்து இப்படி ரொட்டேட் ஆயிருக்கு, மறுபடியும் இது ரொட்டேட் பண்ண இப்படி ஆயிருக்கு, மறுபடியும் வெர்டிக்கலாக வந்திருக்கு, மறுபடியும் ஹாரிசான்டலாக வந்திருக்கு. ஸோ 2 தடவை வந்திருக்கு. ஓகே, மினிமம் 2 தடவை வரணும். அப்போ தான் திஸ் டயக்ராம் ஹேஸ் அ ரொட்டேஷன் ஆஃப் சிமெட்ரி. நெக்ஸ்ட் வந்து ஒரு ஸ்கொயர் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கோங்க. ஓகே, நீங்கள் வந்து எங்கேயாவது பாயிண்ட் வச்சுக்கோங்க. அப்போ தான் ஒரிஜினல் பொசிஷன் எங்கே வந்துச்சுன்னு தெரியும். இங்கே வச்சுக்கோங்க பாயிண்ட்டை. ஓகே, இப்போ இதை நான் ரொட்டேட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து எப்படி வரும்? ஃபஸ்ட்டு ரொட்டேஷன்லேயும் ஸ்கொயர் தான் வரும். பட் இன்னும் முடியல. இது 90 டிகிரி பாயிண்ட் வந்து இங்கே இருக்குது. கரெக்டாக 90 டிகிரி ஒன் டைம் வந்துருச்சு. சேம் ஃபிகர். மறுபடியும் இது ரொட்டேட் பண்ணும்போது 180க்கும் சேம் ஃபிகர் தான் வந்திருக்கு. மறுபடியும் ரொட்டேட் பண்ணும்போது 270க்கும் சேம் தான் வந்திருக்கு. 360க்கும் சேம் ஸ்கொயர் தான். அப்போது ஸ்கொயருக்கு ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷன் எத்தனை ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷன்? இட் ஹேஸ் 4 ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷன். புரியுதா? ஸோ இதுதான் வந்து ரொட்டேஷனல் சிமெட்ரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிள் தான். நம்ம சம் போடும்போது நல்லா கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்கலாம். இப்போ உங்கள் புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கலாம். We have already learnt about rotation. Rotation means turning around the center. The paper, windmill, merry-go-round, fan tops, wheels of vehicles, fidget spinner or few example of rotating objects that we see in our life. Okay, ஸோ ஜஸ்ட் வந்து எக்ஸாம்பிள்ஸ் தான் கொடுத்துருக்காங்க ரொட்டேஷனுக்கு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இனிஷியல் பொசிஷன் இதுவே பிஸ்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க. ரொட்டேஷன் பண்ணும்போது எப்போ வந்து மேட்ச் ஆகுது, ஃபர்ஸ்ட் மேட்ச், செகண்ட் மேட்ச் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அது எல்லாம் தான் உங்கள் புக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஜஸ்ட் வந்து ரீட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ரெட் கலரில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். An object is said to have a rotational symmetry if it looks the same after being rotated about its center through an angle less than 360 degree. If the order of rotation of an object is at least 2. So at least 2 order இருந்தால் தான் the figure has a rotational symmetry. Okay, அவ்வளோதான். நம்ம வந்து உங்களுக்கு இப்போ லைன் ஆஃப் சிமெட்ரி, ரிஃப்ளெக்ஷன் சிமெட்ரி, ரொட்டேஷனல் சிமெட்ரினா என்னன்னு ஒரு ஜஸ்ட் வந்து ஐடியா வந்திருக்கும். நம்ம சம் போடும்போது நல்லா ப்ரீஃபாக பார்க்கலாம். நெக்ஸ்ட் டைப் என்ன பார்க்க போகிறோம்னா ட்ரான்ஸ்லேஷன் சிமெட்ரி. ட்ரான்ஸ்லேஷன் சிமெட்ரி வந்து மோஸ்ட்லி வந்து கோலம், சாரீ டிசைன்ஸ்லலாம் யூஸ் பண்ணுவோம். ட்ரான்ஸ்லேஷன் சிமெட்ரினா இப்போ ஒரு டிசைனை எடுத்தோன்னா அந்த பேட்டர்ன் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் அந்த டிசைன் அப்படியே லைனாக வந்துக்கிட்டு இருக்கிறது தான் ட்ரான்ஸ்லேஷன் சிமெட்ரி. ஓகே, ஸோ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், நீங்கள் வந்து இது ஸ்மாலர் கிளாஸஸில் படிச்சிருப்பீங்க பேட்டர்ன்ஸில். ஓகே, சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு புக்கில் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஒரே டிசைன் வந்து த்ரூ அவுட் த கோலம் வர்றது, அதே மாதிரி ஒரே டிசைன் தான் த்ரூ அவுட் த கோலம். அது அந்த ஒரே டிசைனை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ தட் இஸ் கால்ட் அ ட்ரான்ஸ்லேஷன் சிமெட்ரி. ஓகே, அங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ட்ரான்ஸ்லேஷன் சிமெட்ரி occurs when a pattern slides to a new position. The sliding movement involves neither rotation nor reflection. ஓகே, ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சிமெட்ரி அப்படின்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஐடியா வந்திருக்கும். நம்ம எக்ஸசைஸ் போடும்போது நல்லா ப்ரீஃபாக பார்க்கலாம். வீடியோ பிடிச்சவங்க கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் சம் ஸ்டார்ட் பண்ணலாம். பை ஸ்டூடெண்ட்ஸ்.